இப்போ தமிழ்நாடு கூட உங்களோட ஸ்டாலின் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட ஏகமாக வரவேற்பு இருக்குது. எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்குது, அதை பற்றி ஸ்டாலின் நிகழ்ச்சி? அதாவது மாநிலம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான திட்டத்தை 10,000 என்ற எண்ணிக்கையில் நடத்துவதற்கு திட்டமிட்டு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாளொன்றுக்கு 6 முகாம்கள் இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு முறையாக திட்டமிடப்பட்டு அனைத்து முகாம்களும் சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக 215 முகாம்கள் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெறுவதற்கு இருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் வருகிறார்கள். மிகுந்த எதிர்பார்ப்போடு, அதே நேரத்தில் வருகின்ற அவர்கள் நம்பிக்கையோடும் திரும்பிச் செல்கிறார்கள். காரணம், இந்த அரசில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றும் என்று முதலமைச்சர் மீது நம்பிக்கையோடு அவர்கள் செல்கிறார்கள். ஒரு சில பணிகள் உடனடியாக அங்கே முடிந்தவுடன் அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சில பணிகள் அது போய் கள ஆய்வுகள் செய்யணும், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும். இப்படி இருக்கிற அவங்க தரவுகளை எல்லாம் ஆய்வு செய்து அது கொஞ்சம் நாள் ஆகும். ஆக எது எப்படி போனாலும் 45 நாட்களுக்குள் இந்த கோரிக்கைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உங்களுடன் ஸ்டாலின் அந்த சிறப்பு முகாம்களில் குறைந்தபட்சம் 1000 மனுக்கள் கிடைக்கிறது. கலைஞர் பெயரிலான மகளிர் உரிமை தொகையை கேட்டிருக்கிறாங்க. மற்ற மனுக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை கூடுதலாக இருக்குது, பெயர் மாற்றங்கள், அது அப்புறம் மின்சாரம், அது மாதிரி வேளாண் துறை, இப்படி பல துறைகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் கூடுதலான எண்ணிக்கையில் வருது. சில தளர்வுகளை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தளர்வுகளின் அடிப்படையில் இப்பொழுது புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே ஓரளவு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் செய்ய வேண்டும், எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று அவர் இப்பொழுது திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்கிறார். உள்ளூரில் இருக்கிறவங்களே, அவங்க உள்ளூர்காரங்க, அவங்களுக்குள்ள எந்த மோட்டிவ், யாரை நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க அவருக்கு ஏதாவது முன்னுரோதம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னுவாங்க. அப்போ ஒன்றும் இல்லாததை ஒரு உயிரை போகிற அளவுக்கு போகுதுன்னா அப்போ என்ன, ஒரு சுயநினைவு சரியாக இல்லைன்னு தோணும். கொலை செய்யப்பட்டவனும் உள்ளூர்காரன், கொலையை செஞ்சவனும் உள்ளூர்காரன், இதில் யாருடைய தூண்டுதலும் இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்க, இதை பயன்படுத்தி சிவகங்கைக்கு அருகில் இருக்கிற கிராமம். அதனால் என்னென்னா, பெரும்பாலான கிராமங்களில் இருக்க மக்கள் அருகில் இருக்கிற நகரங்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, சில பேர் அலுவலகங்களுக்கு போகிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரணங்களால் மெயினாக இப்போ பிள்ளைகளுடைய படிப்புக்காகவே கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு மக்கள் வருகிறார்கள். அது எல்லா நகரங்கள்லேயும் இருக்குது. அது மாதிரி சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்திலிருந்து குடிபெயர்ந்து வர்றாங்க. இந்த இது வேறு என்னடா, திடீர்னு எந்த இதுவுமே இல்லாமல் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போகிறானேன்னு அந்த அச்ச உணர்வு மக்கள்கிட்ட இருக்கலாம், மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் அடிப்படை வசதியே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தம் போய் நீங்கள் போய் பார்க்கலாம். ஆக ஜல்ஜீவன் இதில் கூட பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் கூட ஒன்றிய அரசு 4800 கோடி ஜல்ஜீவனுக்காக கொடுத்துருக்கு, அதை கொண்டே சேர்க்கலைட்டார். அவருக்கு சந்தேகம் இருந்தால் அந்த மானாவடி கிராமத்தில் அவர் பார்த்தாருன்னா தெரியும். எல்லா வீட்டுக்கும் மின் இணைப்பு கொடுத்துருக்கு, இந்த குடிநீர் வசதிக்கானதெல்லாம் கொடுத்துருக்கு. இங்கேருந்து யாராவது ஒரு அறிக்கையை கொடுக்கறது போகிறதும் அமைதியாக வாழ்கிற மக்களிடத்தில் இன்னும் பீதியை கிளப்பும். அத்தகைய பீதியை கிளப்பக்கூடிய நடவடிக்கைகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கிறதே. வீடு 30 வீடு, அந்த வசதி இல்லை இந்த வசதி இல்லைன்னு இருக்கிற காலத்தில் இதை விட வேறு வசதி அதுக்கு செய்கிறது என்ன?